ஹலோ வியூவர்ஸ், லாஸ்ட் வீடியோவில் டேக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதை பார்த்தோம். சரிங்களா? ஸோ எக்யூப்மெண்ட் டேக் நம்பர், கெப்பாசிட்டி, பாட்டம் ஆஃப் யூனிட் எல்லாமே கிரியேட் பண்ணால் அது வந்து ஒரு டெக்ஸ்ட்டாக கிரியேட் பண்ணும். சரிங்களா? இந்த வீடியோவில் இப்போ டிஸ்பிளேல இருக்க மாதிரி பாருங்கள். ஸோ அப்படி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், அதாவது பாக்ஸாக எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ அதில் நம்பர்ஸ் அண்டு பார்ட்டிஷன்ஸ் எப்படி பண்ணுறது, ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, 3 டைப் ஆஃப் கேட்டகரியில் நம்ம பேராமீட்டர்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம் டேக்கில். சரிங்களா? ஸோ டேக் நம்பர், ஸோ ஃப்ளோ ரேட், அதுக்கப்புறம் ஏர் டெர்மினலோட டைப்ஸ். ஸோ அதில் டைப்பில் ஸோ இப்போ நம்ம லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்கால்வ்ஸ் இருக்கும், இல்லை டிஃப்யூசஸ் இருக்கும். அதில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு நியூ ஃபேமிலி கிரியேட் பண்ணிக்கலாம், அது ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நோட்டேஷனில் மெட்ரிக் ஜெனரிக் டேக்கில் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கேட்டகரிஸ் கொடுத்துட்றேன். ஸோ டக்டோட டெர்மினல்ஸ்க்காக தான் இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா? அதனால் ஏர் டெர்மினல்ஸ் கொடுத்துறேன், க்ரியேட். ஸோ லேபிள் கொடுத்துக்கிறேன். ஸோ அதில் லாஸ்ட்டில் பார்த்தோம், அதில் லேபிளில் வந்து நான் ஷேர் பேராமீட்டர் தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஓகே, செலக்ட் பண்ணுறேன். ஸோ க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஏர் டெர்மினலுக்கு ஸோ டெர்மினல் சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டெர்மினல் பேராமீட்டர் குரூப். ஸோ அதில் டேக் நேம், ஸோ டிசிப்ளின், காமன், டைப் ஆஃப் பேராமீட்டர்ஸ் வந்து இது வந்து நம்ம டெக்ஸ்ட்டாக தான் வேணும். சரிங்களா? நம்ம டெக்ஸ்ட்டு தான் என்ட்ரு பண்ண போகிறோம். அதனால் டெக்ஸ்ட்டாகவே கொடுத்துக்கிறேன். ஓகே 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 அண்ட் அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ தென் அதே மாதிரி இன்னொரு அடிஷ்னலாக நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாமே கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு நம்ம டேக் நம்பர் கொடுத்துக்கிறோம், அதை க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதில் எதுவும் டெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணணும்னா எடிட் டைப் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் டெக்ஸ்ட் வந்து நான் 2 mm ரோமன் டேக் கொடுத்துக்கிறேன். ஸோ டெக்ஸ்டோட சைஸு ஸோ ரோமன் கொடுத்துக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் ட்ரான்ஸ்பரண்ட் வேணால் ட்ரான்ஸ்பரண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ அவுட்டர் பாக்ஸ் வந்து நமக்கு என்ன, ஸோ ப்ராப்பர்ட்டிஸ்லேயே பாக்ஸ் இருக்கும். ஓகே, அதை டேக் கொடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ திருப்பி க்ரியேட் லைன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ லைன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் அது யூஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டேக் நம்பருக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்தாச்சு. லேபிள் எடிட் பண்ணிக்கலாம். நம்ம சப்போஸ் நீங்கள் தப்பாக டைப் பண்ணி லேபிள் எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டேக் நம்பரை சுற்றி அந்த பாக்ஸ் வர மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெஃபரன்ஸ் பாயிண்டில் ப்ராப்பராக வச்சு வரைங்க, அப்போ தான் உங்களால் பார்ட்டிஷன் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ டிவைட் பண்ணிக்கிறேன் அந்த லைனை. இதே மாதிரி சேம் ஸோ மிட்லேயும் டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ சைஸஸ் கொடுத்துக்கலாம். நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் ஒரு வரமும் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அனதர் லேபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டேக் நேம் இப்போ பண்ண போகிறது ஃப்ளோ ரேட். சரிங்களா? அதனால் ஏர் ஃப்ளோ ரேட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டிஃபால்ட் பேராமீட்டர் இருக்குது, ஃப்ளோவே இருக்குது. ஸோ அதனால் அதை அப்படி டேரெக்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் அதையும் டெக்ஸ்ட் எல்லாத்தையும் எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ அண்ட் தென் கிரியேட் ஏ நியூ பேராமீட்டர்ஸ். ஸோ இந்த பாக்ஸில் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு செலக்ட் எடிட் வந்து கேட்டகரி. ஸோ என்ன கேட்டகரி, அதாவது 150 இருக்கும், இல்லைனா 200 இருக்கும். அதாவது டிஃப்யூசரோட சைஸு, க்ரில்லோட சைஸு, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே. ஸோ ஒவ்வொரு ஃப்ளோ ரேட் பொறுத்தாப்பில் கேட்டகரிஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இது கேட்டகரிஸ் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்காக நான் கேட்டகரின்னு சொல்லி ஒரு ஃபார்மேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு, இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டெக்ஸ்ட் எதுவும் சேஞ்ச் பண்ணால் தென் நம்ம டேபிள் பண்ணி அதோட ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை சேவ் பண்ணிக்கிறேன். இது ஒரு ஃபேமிலியாக சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ கர்வில் இப்போ இந்த கார்னர்ஸில் நம்ம கர்வ் மாதிரி வேணும்னா ஸோ அதையும் நம்ம பண்ணிக்க முடியும். இந்த கார்னர் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு காலம் ஆட் பண்ணணும் அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் முன்னாடி க்ரியேட் பண்ண மாதிரி அந்த பாக்ஸில் எக்ஸ்ட்ரா ஒரு பார்ட்டிஷன் டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன்.
நான் இப்போ ஒரு க்ரியேட் பண்ணி வச்சுருக்க டிஃப்யூசரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க ஃபேமிலிஸ். சரிங்களா? ஸோ உங்கள்கிட்ட வேறு ஃபேமிலிஸ் இருந்தால் ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை டிஃபால்ட் இருக்க டிஃப்யூசர்ஸ் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டிஃப்யூசர் தான் நம்ம டேக் க்ரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா? 2 டிஃப்யூசர்ஸ் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ மேலே உள்ளதுக்கு டேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, லாஸ்ட்டாக பண்ண டேக் வந்து ஒரு ஃபேமிலியாக நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த ஃபேமிலி இதில் லோட் பண்ணிக்கலாம். அந்த டிஃப்யூசரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரைட் சைடு பாருங்கள், பேராமீட்டர்ஸ் உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே இந்த பர்டிகுலர் ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டிஸ் பேராமீட்டர்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ இது நம்ம க்ரியேட் பண்ண டேக். சரிங்களா? இதில் டேக் நேம் இருக்குது, ஸோ கேட்டகரி இருக்குது, ஃப்ளோ இருக்குது. சரிங்களா? இந்த பேராமீட்டர்ஸ் தான் நம்ம அந்த டிஃப்யூசருக்கு கொண்டு போய் கொடுப்போம். சரிங்களா? ஸோ அது சேம் பேராமீட்டர்ஸ் நமக்கு இதுக்கும் வரணும். ஸோ 2 வே இருக்குது அதுக்கு. இந்த ஃபேமிலி நம்ம எடிட் பண்ணணும். எடிட் பண்ணிவிட்டு ஸோ இதில் நமக்கு அதில் இருக்க பேராமீட்டர்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணணும். ஸோ ஷேர் பேராமீட்டர் கொடுத்து கேட்டகரி அண்ட் டேக் நேம் இருக்குல்ல, ஸோ அதையும் இதில் டேரெக்டாக இன்ஸ்டன்ஸாக ஆட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த டேக் நேம் பேராமீட்டர்ஸ் எல்லாமே இந்த ஃபேமிலிக்கு இன்சர்ட் ஆயிரும். ஸோ இதை நான் லோட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு டேக் இப்போ செலக்ட் பண்ணி பாருங்கள், அதர்ஸில் பாருங்கள், கேட்டகரி டேக் நேம் வந்துருச்சு. இல்லை அப்படின்னா நீங்கள் another ஆப்ஷன்ஸ் இன்னொன்று இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம லாஸ்ட் வீடியோஸ்லேயே பார்த்தோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோலையும் சேம் இது எப்படி பண்ணுறீங்கிறத சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? இப்போ டேக்கோட கேட்டகரி இருக்குது, டேக்கோட நேம் இருக்குது. நம்ம தேவையான நேமை கொடுத்துக்கலாம். ஸோ டைப் பேராமீட்டர் க்ரியேட் பண்ணிக்கிறாங்க, இன்ஸ்டன்ட் பேராமீட்டராக க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ டேக் வேணும். ஸோ டேக் லோட் ஃபேமிலியில் டெர்மினல் டேக் இதான் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அதை ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அந்த டெக்ஸ்ட் கொஞ்சம் ஓவர்லாப் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ அலைன்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கா, அதை டேரெக்டாகவே எடிட் ஃபேமிலி கொடுத்துருங்க. இந்த ஃப்ளோவில் ஃப்ளோ தானே இருக்குது. ஸோ அதோட அந்த பவுண்ட்ரி இருக்குல்ல, இந்த பவுண்ட்ரி வந்து கம்மியாக கொடுங்க. ஸோ இப்போ பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு மேலே க்ரியேட் ஆகும். ஸோ ஸ்டார்டிங் வந்து கரெக்டாக அந்த நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க பாக்ஸுக்குள்ளே வர மாதிரி அந்த பவுண்ட்ரிஸ் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இனிமேல் அந்த ப்ராப்ளம்ஸ் வராது. சரிங்களா? ஃபில்டர் பர்சன்ட் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஸோ கொஞ்சம் பெருசாக கொடுத்துருங்க. ஓகே, ஸோ சேம் அதே மாதிரி தான். ஸோ அடுத்ததுக்கு ஸோ இதுலேயும் நமக்கு நேம்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸில் கேட்டகரி இருக்கும், கேட்டகரி டைப் பண்ணணும், டேக் நேமும் டைப் பண்ணணும். அப்படிங்களா? டேரெக்டாக அங்கே டைப் பண்ணாலும் டைப் பண்ணிக்கலாம். உங்கள் டேக் மேலே டேரெக்டாக டபுள் கிளிக் பண்ணுங்கள், அதோட டேக்கை நம்ம எடிட் பண்ணிக்க முடியும். இல்லை ரைட் சைடு பேராமீட்டர்ஸில் இன்சர்ட் பண்ணுங்கள். ஓகே, கேட்டகரி நம்ம டைப் பண்ணிக்கலாம். சார் வேணும்னா ரைட் சைட் எடிட் டைப் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டேக் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஏஹெச்யூஸ் வேணும், எஃப்யூஸ் வேணும், மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எதுக்காக வேணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக டேக்ஸு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதெல்லாம் பிஓடி கொடுக்கலாம் பாருங்கள். ஸோ அப்போது நம்ம டக்ட் இருக்குது, டக்ட்டுக்கு வந்து பாட்டம் ஆஃப் யூனிட், பாட்டம் ஆஃப் டக்ட் என்ன ரேட் அதெல்லாமே கொடுக்குறோம். அதை நம்ம ஒரு டேக்காகவும் க்ரியேட் பண்ணலாம். சரிங்களா? நான் ஒரு எக்யூப்மெண்ட்டை லோட் பண்ணிக்கிறேன், அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒரு எஃப்யூ லோட் பண்ணுறேன்.
இது ஒரு எஃப்சியூ. ஸோ ஃப்ரண்ட்டில் பாருங்கள் மவுத்துக்கான ப்ராப்பர் சைஸஸ் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம கிரியேட் பண்ண சேம் ஃபேமிலி தான், சரிங்களா. இப்போ அதோட டேக் நேம் வந்து FC01 அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ 5 tier வந்து இதோட கெப்பாசிட்டி. ஸோ 2000 CFM வந்து இதோட கெப்பாசிட்டி அப்படின்னு அசீவ் பண்ணிக்கோங்களேன். நமக்கு இங்கே ஒரு டக்டிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் நமக்கு அங்கே ஒரு டிஃப்யூசர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ஒரு சப்ளை டிஃப்யூசர் சும்மா அசீவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சேமாக தான் காப்பி பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். ஸோ மல்டிபிள் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக காப்பி பண்ணி வச்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். ஓகே, அண்ட் இப்போது இந்த 2 டக்டையும் கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பிரான்ச் டக்ஸ் எடுத்து டிஃப்யூசரில் கனெக்ட் பண்ணுற மாதிரி அசீவ் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் மூவ் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ டிஃப்யூசர்ஸ் வந்து 500 CFM நம்ம சர்வ் பண்ணுற மாதிரி அசீவ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் ஏர் ஃப்ளோ வந்து 2000 CFM. ஒவ்வொரு டிஃப்யூசர்லையும் 500 CFM வந்து சப்ளை பண்ணுது. ஸோ அப்போ இது வந்து அப்போ இந்த மெயின் டக்டோட சைஸ் வந்து 1500 CFM டெலிவரி பண்ணோம். ஸோ அடுத்த டக்ட் வந்து 1000 CFM வந்து நமக்கு டெலிவரி பண்ணோம். ஸோ லாஸ்ட்டு டக்ட்டு 500 CFM நமக்கு டெலிவரி பண்ணோம். ஓகே, ஸோ இந்த CFMக்கு ஏற்றாப்புல டக்டோட சைஸிங் பண்ணிக்கணும். ஸோ பிரான்ச் ரேட் ஈச் வந்து 500 CFM தான். ஓகே, இந்த ஃபேமிலி இப்போ நம்ம மாடல் பண்ணோம், சரிங்களா. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு FC லோட் பண்ணியிருக்கிறேன். இந்த மவுத் பீஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிறேன். எடிட் பண்ணிக்கிற மவுத் பீசஸ் எல்லாமே கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரண்டில் இருக்க சப்ளை சைடு நான் சீவ் பண்ணிக்கோங்க. பேக்கில் இருக்கிறது ரிட்டர்ன் ஏர் சைடு அப்படின்னு சீவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ சைஸஸ் எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல. இப்போதைக்கு நான் அதை அப்படியே வச்சு உங்களுக்கு ஒரு மாடல் எப்படி கிரியேட் பண்ணுன்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோலேயே நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கிற எஃப்சியூவில் எப்படி நம்ம டக்டிங் லேஅவுட் பண்ணுறது, ஆல்ரெடி இருக்கிற IFC லேஅவுட்டில் எப்படி டேரெக்டாக டக்டிங் வரைகிறது, ஆட்டோ கேட் இருந்துச்சுன்னா அதை அப்படியே நம்ம டேரெக்டாக இன்செர்ட் பண்ணி எப்படி வரைகிறதுங்கிறத பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், ஜஸ்ட் பார்த்துட்டு வாங்க, சரிங்களா. ஸோ இதில் நம்ம புதுசாக ஒரு பேராமீட்டர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நியூ பேராமீட்டர் வந்து ஏர் ஃப்ளோக்கு சொல்லி ஒரு பேராமீட்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டிசிப்ளின் வந்து HVAC, டைப் ஆஃப் பேராமீட்டர் ஏர் HVAC ஏர் ஃப்ளோ, சரிங்களா. ஸோ டைப் பேராமீட்டர் கொடுத்துறேன். ஓவரால் ஸோ இப்போ நம்ம LSல இருக்குது. CFM வேணுமா யூனிட்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ ப்ராஜெக்டோட யூனிட் வந்து ஏர் ஃப்ளோவுக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ காமனில் HVAC பண்ணிங்கன்னா ஏர் ஃப்ளோ பாருங்கள், இல்லை லிட்டர் per செகண்ட் இருக்கா, அதை வந்து நான் CFMக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். cubic feet per minute, சரிங்களா. யூனிட் சிம்பிள் CFM. ஓகே,
ஸோ இப்போ அந்த கனெக்டர் நான் கிளிக் பண்ணேன்னா ஸோ இந்த டைப்பில் சிஎஃப்எம் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இதை 2000 சிஎஃப்எம்க்கு மிஷின் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராஜெக்ட் யூனிட்ஸ் இப்போ நமக்கு இந்த டெசிமல் யூனிட்ஸ் வேணும்னா கூட அதையும் 0 டெசிமல் பிளேசஸ் கொடுத்து ஓகே கொடுத்தோம் அப்படின்னா யூனிட்ஸ் வந்து டெசிமல் பிளேசஸ்க்கு அப்புறம் வராது. ஓகே, ஈஸி. திருப்பி சொல்கிறேன், ஏர்ஃப்ளோவில் 0 டெசிமல் பிளேசஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ கனெக்டர் இருக்குல்ல, ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ளோ கான்ஃபிகரேஷன் இருக்குது, ஸோ அது ப்ரீசெட்ஸ் இருக்குது சரிங்களா, அதை ப்ரீசெட்டாக சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ பை டிஃபால்ட்டாக எப்படின்னா கால்குலேட்டட் இருக்கும். ஸோ ஃப்ளோ கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம ப்ரீசெட் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். ஓகே, ஃப்ளோ டைரக்ஷன் வந்து சப்ளையில் வந்து அவுட் சைடு தான் இருக்குது சரிங்களா. ஸோ சப்ளையர் தான் சிஸ்டம் கிளாசிஃபிகேஷன். ஸோ ஃப்ளோ ரேட் வந்து நம்ம 2000 CFM கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ நம்ம ஏர் ஃப்ளோ கொடுத்துருக்கோம்ல, அந்த ஏர் ஃப்ளோவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏதாவது அடிஷ்னல் நமக்கு உங்களுக்கு பர்பஸ் தேவைப்பட்டுச்சுனாலும் இதில் கீழேயும் ஆட் பண்ணிக்கோங்க. இதான் டிசைன் பர்பஸ்க்காக கொடுக்குறது. ரைட், ஸோ சேம் அதே மாதிரி தான் ரிட்டர்னுக்கு எவ்வளோ சிஎஃப்எம் சப்ளை கொடுக்கணுமோ சேம் தான் நமக்கு ரிட்டர்ன் எடுக்கணும். எஸ், இந்த ப்ராஜெக்டில் லோட் பண்ணிக்கிறேன். மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட் லோட் ஃபேமிலி இங்கே லோட் பண்ணியாச்சு. ஓகே, அண்ட் தென் அந்த டிஃப்யூசர் எடுத்து கிட்ட வச்சுக்கிறேன். சரி, அப்போ நெக்ஸ்ட் நம்ம டக் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து சப்ளை டிஃப்யூசர், ஸோ அதனால் அதுக்கு நேம் கொடுத்துக்கிறேன். எடிட் டைப் கொடுத்துக்கிறேன், டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ சப்ளை சீலிங் டிஃப்யூசர் இதுதான் அதோட நேம் வச்சுக்கோங்க, அசைன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டிஃப்யூசரோட விட்டு 450 mm கொடுத்துக்கிறேன். டிஃப்யூசரோட டக்டரோட விட்டு 250 mm கொடுத்துக்கிறேன். சேம் அதே காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். லிட்டில் பிட் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். மல்டிபிள் யூஸ் பண்ணிங்கன்னா கன்டினியூஸாக காப்பி பண்ணிக்கலாம். மல்டிபிள் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ ஏர்ஃப்ளோட அந்த ஆரோஸ் வேண்டாம் அப்படின்னா அதை அன்செக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு ப்ராப்பர்ட்டிஸில் அன்செக் பண்ணிக்கோங்க. ஆஃப்செட் நம்ம கொடுக்கணும். ஸோ 3500 சொல்லி ஒரு வேல்யூ கொடுத்துருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எஃப்சிஸ் வந்து காலாயிஸ் பாருங்கள். ஸோ எஃப்சியோட வியூ நமக்கு சைடு ரைட் சைடு பாருங்கள், வியூ ரேஞ்ச் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களோட லெவலை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃப்செட் வேல்யூ 2.9 அப்படி கொடுக்குறோம். ஸோ கிரியேட் ரூட்டிங் ப்ரிஃபரன்ஸ். ஸோ அதுக்காக எடிட் லோட் ஃபேமிலி கொடுத்து ப்ளஸ் டெம்ப்ளேட்னாலும் நம்ம புதுசாக நம்ம கிரியேட் பண்ண டக்டிங் இருக்குல்ல அதை லோட் பண்ணிக்கலாம். ஓகே, என்னோட என்டருக்கு டக்ட் ஃபேமிலியை லோட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்போஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ ஜங்ஷன்ஸ் பி என் டைப் ஆஃப் வேணும். ஸோ ஜங்ஷனில் வந்து ரெக்டாங்கிள் ஸ்கொயர் பிரான்ச். இந்த சில சமயம் வந்து நமக்கு ரவுண்ட் டெக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ரவுண்ட் டு ஸ்கொயர் இருக்கும். ஸோ அந்த இதையும் நம்ம கொடுக்கலாம். ஓகே, ஸோ மெயின் டெக் வந்து நம்ம ஸ்கொயர் டெக் தான் பண்ண போகிறோம். அதனால் அது ரிலேட்டடாக உள்ள எல்லாத்தையுமே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க.
ஓகே, டக்ட் ட்ரா பண்ணலாம். மெயின் டக்ட் வாங்கியாச்சு. சைஸஸ் பாருங்கள், விட்த்து ஆக்சுவலாக வந்து டக்டோட சைஸஸ் எல்லாமே டக்ட் சைஸ் தெரில நமக்கு என்ன யாருக்க வருதோ அதுக்கு ஏதாவது பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் ஒரு சும்மா சைஸ் பண்ணிக்கிறேன். சரி, அதுக்கப்புறம் பிரான்ச் டக்ட். ஃபர்ஸ்ட் பிரான்ச் எடுத்துக்கிறேன். ஸோ ப்ராடக்ட் 450 மணிக்கு 300 எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ரெடி சார் பீஸ் ஆட்டோமேட்டிக்கலி வந்துருச்சு. ஜஸ்ட் அந்த டக்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ரைட் சைட் பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸில் பாருங்கள், மெக்கானிக்கல் ஃப்ளோ வந்து 2000 CFM வந்து ஹைட் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து ஃபிக்ஸடு. ஓகேங்களா? ஸோ மெயின் டக்ட். ஸோ டக்டை செலக்ட் பண்ணோம்னா ஃப்ளோ ரேட் வந்து கம்மியாயிடுச்சு. அதுவே ஆட்டோமேட்டிக் நம்ம ப்ரீசெட்டாக நம்ம கொடுத்ததுனால ப்ரீசெட்டாக அது டவுன்லோட் ஆகி இருக்கு. ஓகே, தென் அடிஷ்னல் ஏதாவது ஃப்ளோ வேணும்னா நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த டெர்மினலுக்கு அதாவது டிஃப்யூசர்ஸ்க்கு நம்ம ஈச் 500 பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால அதை 500 கொடுத்துக்கிறேன். இதுக்கு பிரான்ச் டக்ட்டு நம்ம கொடுக்கணும். ஸோ கிரியேட் டக்ட் 350க்கு ஒரு 250ன்னு சொல்லி ஒரு பிரான்ச் டக்ட் கொடுக்குறேன். அலைன் திஸ், அதாவது அலைன் பண்ணுங்கள் சென்டருக்கும். இந்த டக்ட் சென்டர்கிட்ட மவுஸ் கொண்டு போயிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி மூவ் ஆகிக்கும். சரிங்களா? இப்போ சென்ட்ரல் லைன் டக்டோட சென்ட்ரல் லைன் வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். இல்லை டக்டோட சென்ட்ரல் லைன் வேணும்னா விஜி விசிபிலிட்டி கிராஃபிக்ஸ் போய்க்கோங்க. ஸோ அதில் டக்ட்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஸோ சென்ட்ரல் லைன் இருக்கும், அதை அன்செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் தென் ஸோ மறக்காமல் கனெக்ட் இன்டு டக்ட் கொடுத்துருங்க. இல்லைனா ரெண்டோட லெவலுமே வேறையாக இருக்கும். ஸோ பிரான்ச் டக்டோட ஹைட் ஒன்றா இருக்கும். ஸோ டிஃப்யூசரோட ஹைட் ஒரு இடத்துல நம்ம ஆஃப் செல் பண்ணி ப்ளேஸ் பண்ணிப்போம் அப்படின்னா ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக வெர்டிகல் டக்ட்ஸ் வேணும். மறக்காமல் கனெக்ட் இன்டு டக்ட் கொடுத்துருங்க. ஸோ நம்ம ஈச் டிஃப்யூசருக்கு 500 CFM கொடுத்துருக்கோம். அதை நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ சேம் அதே மாதிரி தான். ஸோ அடுத்ததில் 1500 CFM அது ஆட்டோமேட்டிக்கலி எடுத்துக்கிச்சு. பார்த்தீங்களா? இதுதான் அந்த டிடக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக டேக்கன் பண்ணிக்கும். 2000 CFM மெயின் டக்ட்டு ஒரு பிரான்ச் நம்ம எடுத்துக்கோம். 500 CFM வந்து கழிஞ்சிருச்சு. ஸோ அது போக 1500 CFM இருக்கிறது அடுத்த டக்ட் நீ செலக்ட் பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த பிரான்ச்சுக்கு ஒரு 500 CFM கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கனெக்ட் என்று கொடுத்துக்கோங்க. சேம் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டிஃப்யூஷன் கிளிக் பண்ணி சேம் ஸ்டாண்டர்ட் கொடுத்துக்கோங்க. 1000 CFM வந்துச்சு. பார்த்தீங்களா ஃப்ளோ. ஸோ ரெண்டு பக்கம் 500 போக 1000 CFM வந்துச்சு. ஸோ இந்த மெயின் டக்ட் 1000 CFM அண்ட் தென் ஒரு பிரான்ச் டக்டே அந்த டக்டே கனெக்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கேப் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கனெக்ட் என்று கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டாண்டர்ட் தென் மிரர் பண்ணிக்கலாம். தென் இந்த டக்ட் கொடுத்தாலும் ஓகே தான். ஸோ அலைன் டூல் எடுத்து அலைன் பண்ணிக்கோங்க. ட்ரா டக்ட். ஸோ ஃப்ளெக்சிபிள் டக்ட் போட்டாலும் சேம் இதே மாதிரி தான் ஹேப்பன் ஆகும். ஸோ அதனால் நோ வரிஸ். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப ஃப்ளெக்சிபிள் கனெக்ஷன் போட்டும் ட்ரா பண்ணி பாருங்கள். கேப் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு சின்ன மாடல் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம ஒரு டேக் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது இது பண்ணுறது முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ டேக் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த ஃபேமிலி லோட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இதில் லோட் ஆகி தான் இருக்குது. அந்த லோட் பண்ண ஃபேமிலியை நம்ம இதில் இன்செர்ட் பண்ண மட்டும் போதும். ஸோ இப்போதைக்கு நம்ம கிரியேட் பண்ண பிளான் இது தான். ஸோ இந்த பிளானுக்கு நம்ம முன்னாடி கிரியேட் பண்ண மாதிரி டேக்ஸ் நீங்களே அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.
வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.